கம்பா மாகாணத்திற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதி பிரசார கூட்டம் பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் நேற்று நடைபெற்றன. UNP பிரிந்திருப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. அனைவரையும் ஒரே மேடையின் கீழ் கொண்டு வருமாறு கூறுகின்றனர். 6ஆம் தேதி ஒரே மேடையின் கீழ் கொண்டு வந்துள்ளேன். சஷேந்திரவையும் நாமலையும் ஒரே மேடையில் காண முடியவில்லை. சட்டமும் ஒழுங்கும் இருக்க வேண்டும். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். கையில் பணம் இருக்கும் போது எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு பெற்றுத் தருகின்றேன். மேற்கத்தைய நாடுகளின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு சிறந்த எதிர்காலம் ஒன்றை உருவாக்குவோம். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். இந்த மாகாணத்தில் துன்பங்களை அனுபவிக்கின்ற உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். இந்த பயணம் இலகுவான பயணம் அல்ல. சவால்களும் அச்சுறுத்தல்களும் என்னை நோக்கி வந்தன. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் மொனராகலை மாவட்டத்திற்கான இறுதிக் கூட்டம் நேற்று மொனராகலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாட்டை கட்டி எழுப்புவதாகவும் காப்பதாகவும் அபிவிருத்தி செய்வதாகவும் கூறி எமது நாட்டு மக்களையும் மொனராகலை மக்களையும் தற்போதுள்ள அரசாங்கம் வீழ்த்தி கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதி கதிரையில் நீங்கள் அமர்த்துகின்ற போது இந்த நாட்டில் வீடு இல்லாது இருக்கின்ற 15 லட்சம் பேருக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் செயற்திட்டத்தை இந்த சிறிய பிரேமதாச ஆரம்பிப்பார் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.